விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அமர வேண்டும். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் விசிக தலைவர் திருமாவளவன் முதல்வராகுவார் என அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு நிகழ்ச்சி ஒன்றில் பேசியிருப்பது திமுகவினரிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2026 தேர்தல் வரப்போகிறது. தேர்தல் வரப்போகிறது என்றால் என்ன பொருள்? 2026 நடக்கின்ற ஆட்சியிலே அதிகாரத்திலே பங்கு பெறக்கூடிய இடத்திலே விடுதலை சிறுத்தைகள் வலிமை பெற வேண்டும். ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அமர வேண்டும். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதல்வராக வர வேண்டும். இதுதான் நம்முடைய கனவு. தலைவர் ஒரு நாள் கட்டாயம் வருவார், முதலமைச்சராக வருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் அதை நோக்கி நாம் இப்பொழுது ஒவ்வொரு அங்குலம் மங்கலமாக ஆழமாக நாம் அழுத்தமாக நாம் வளர்ந்து வருகின்றோம். 90களில் விடுதலை சிறுத்தைகள் கொடி கட்டி அவருடைய கொடி ஏற்றும்பொழுது தலைவர் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு ஏற்றுகின்ற இந்த கொடி நாளைக்கு சென்னையிலே கோட்டையிலே பறக்கக்கூடிய கொடி என்று அறிவித்தார்கள். யாராவது அன்னைக்கு நம்புனாங்களா? இன்னைக்கு யாரோ கட்சி ஆரம்பிக்கிறான், புதுசா வர்றான் கட்சி, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. எழுதி கொடுக்கணும், ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்துட்டு மனப்பாடம் பண்ணணும். நைட்டு போக மனப்பாடம் பண்ணி ஸ்கிரிப்ட் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து நின்று என்ன ப்ரோன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா என்ன நான் சொல்லிட்டு ஓட்டு கேட்கிற மாதிரி வந்து நின்று போயிடுவாங்க. முழுக்க முழுக்க தாழ்த்தப்பட்ட மக்களை, சேரிகளை, காலனிகளை குறிவைத்துதான் அவர்கள் வேட்டையாட வருகிறார்கள். ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த இரவுல நம்ம பேசுறோம், நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, நைட்லாம் ராவெல்லாம் முடிச்சிருந்து வயல்ல காட்டுல பருத்தி எடுத்து தோரை எடுத்து நெல் ஏதோ ஒன்று எடுத்து நம்ம களத்து மேட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி என்ன ஆகும், இடையில எவனாவது அள்ளிட்டு போயிடுவோம். ஆனா கண்பிஞ்சாமல் நம்ம அதை அள்ளி கொண்டு நம்ம குதிரைக்குள்ளேயோ நம்ம வீட்டுக்குள்ளேயோ கொண்டு வரணும்னா அதற்கு எம்மாம்பாடு பட வேண்டிய தேவை இருக்கிறது. அதுபோல நம்முடைய வாக்குகள் எப்படியாவது நாம் வாக்குகளை பெற வேண்டும். பொதுமக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும். பொது சமூகத்துடைய வாக்குகளை பெற வேண்டும். அப்படி பெறுவதன் மூலமாக இந்த சமூகம் வலிமையாகும், இந்த கட்சி வலிமையாகும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.